வணக்கம் சார். வணக்கம். இப்போ சில தினங்களுக்கு முன்பு சுவாதி கேஸ்ல இருந்து திரு வழக்கறிஞர் ராமராஜ் விலகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வந்தது. இது உண்மைதானா? இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. நான் ஏன் விளைவிக்கிறேனோ, இந்த வழக்குலேருந்து நான் ஏன் விலகணும்? குறைந்தபட்சம் அந்த வழக்குல அவங்களுடைய பெற்றோர்கள் என்னைய இந்த வழக்குல நடத்துறதுக்கு ஆஜரா சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொடர்பு வருவதற்கு முன்னால, இந்த செய்தி வருவதற்கு முத நாள் தான் ராம்குமாரையும் நான் சிறையில போய் நேர்ல சந்திச்சுட்டு வந்தேன். அப்போ ராம்குமார் இந்த விஷயத்தை கூட என்ட்ட சொல்லல. இந்த செய்தியே பலர் உங்கள மாரி ஆட்கள் ஊடகங்கள்ல வந்திருக்கிறதாகவும், மற்றும் வலைத்தளங்கள்ல வந்திருக்கிறதாகவும், அதை தமிழச்சி பரப்பியிருக்கிறதாகவும் அவருக்கு சொல்லித்தான் தெரியுமே தவிர, நான் இப்ப தான் சமீபத்தில தான் அதையும் கூட 2, 3 நாள் கழிச்சு 9ஆம் தேதி வந்திருக்கு. 9/9ல. நான் 13ஆம் தேதி, 14ஆம் தேதி இந்த ரேஞ்சில தான் நான் அந்த செய்தியவே பார்த்தேன். ஏன்னா, எனக்கு வாட்ஸ்அப் என் பையனுடைய வைஃபைய வச்சு தான் பார்ப்பேன். அதனால 2, 3 நாள் பையன் வெளிய போயிருந்தான். அதனால அவர் வந்த அப்புறம் தான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜவே நான் இப்போ பார்த்தேன். நீங்க தொடர்ச்சியாக பல செய்தியாளர் சந்திப்புலயும், பத்திரிகை மீட் பண்ணும்போது எனக்கு சொல்லிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னா, தமிழச்சியினுடைய கருத்துக்களை நீங்க ஒரு இந்த விசாரணைக்கு ஒரு முக்கியமான இதா எடுத்துக்கணும். அவங்க பல ஆதாரங்களை வெளியிட்டுட்டு வராங்கன்னு சொல்லி பலமுறை சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த கருத்துக்களை எல்லாம் ஆதரிக்கிற நீங்க, இப்போ தமிழச்சி ராமராஜ் இந்த வழக்கிலிருந்து விலகிட்டார். அவர் இன்னாரிடமிருந்து இவ்வளவு பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அத மட்டும் எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல. அதாவது தமிழச்சி வீட்டுக்கு பட்டியல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமாவும், இழிவாவும் இருக்கு. ஒரு வழக்கறிஞர் வெறும் ரூ. 20,000 மட்டுமே ஒரு கொலை வழக்குல அந்த கொலை செய்யப்பட்டவங்களுடைய இல்லப்பா, அத நீங்க அத மறுக்கிறீங்களா? கடுமையா இதுவரைக்கும் யார்ட்டயும் பணம் வாங்கல. இல்ல, இல்ல. பணம் வாங்கலன்ல. நான் பணம் வாங்கியிருக்கிறேன். பணம் வாங்கியிருக்கிற விஷயத்த இது அடிப்படை செலவுக்கு ஒரு வழக்கறிஞர், நானும் ஒரு சீனியர் வழக்கறிஞர். நான் வெறும் மொத்தம் அவங்க சொன்ன கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 36,000. இது ஒரு கேவலமான தொகை இல்லையா? அற்பமான தொகை. அதுவும் ஒரு மர்டர் வழக்குக்கு நான் இங்கேருந்து செங்கோட்டை பலமுறை சென்றுவிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கேன். சிறைச்சாலைக்கு ஒரு தரம் போய் சென்று பார்த்து விட்டு வரேன்னாலே, அவரை பார்த்து வரேன்னாலே எனக்கு ரூ. 750 போகிறதுக்கு வரதுக்கு ரூ. 750 ஆகுது. ரூ. 1,500 ஆகுது. இந்த சூழ்நிலையில அவரை 10 தேரத்துக்கு மேலே போய் நான் அவரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். என்ன, அதனால் இந்த தொகை ஒரு அற்பமான தொகை. அற்பமான தொகையை சொல்லி எங்களை கேவலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப அதிகமான இழிவுபடுத்துதலா இருக்குது. அதாவது எப்படி சுவாதி ஒரு மேட்டுக்குடி பெண் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு வெளியே பரவலாக்கப்பட்டதோ, அதேபோல் இந்த வழக்கிலிருந்து ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கும்போது அதை எதிர்த்து போராடுவதற்கு, அதை அதில் தலைமை தாங்குவதற்கு பட்டியலினத்தவர்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு வெள்ளாள பொண்ணு. அது ஒரு கேவலமான செய்தி. இதை நான் வெளியே சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். அவங்க ஏன்னா, இந்த நாட்டில் பட்டியலினத்தவரை பாதுகாப்பதற்கென்று ஒரு மேல் ஜாதிக்காரங்க தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அந்த தமிழச்சி எடுத்திருக்காங்கிறது எனக்கு தமிழச்சியை பொறுத்தவரையில் பேசுவதற்கு எனக்கு அசூசையாக இருக்குது. அதாவது அருவருப்பாக இருக்குது. என்னைய அவங்க என்னோட ஒரு முறை தொலைபேசியில் உரையாடியிருக்காங்க. அப்படி இருந்தும் என்னுடைய நேர்மையை அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது ரொம்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது கண்டிப்பாக காரணமாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய கேவலமான சாதி அமைப்பு முறை தான். எப்படி பார்ப்பனியம் இப்போ ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குதோ, அந்த பார்ப்பனியத்தை தாண்டி வெள்ளாளத்தனம் தான் இது காரணம். அதாவது ஒன்றரை பார்ப்பனியம்பாங்க. பார்ப்பனியர்கள் ஒரு பங்கு ஒடுக்குமுறைன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்கு காரணமாக இருக்கிறது ஒன்றரை பார்ப்பனியம். அந்த ஒன்றரை பார்ப்பனியத்தை சேர்ந்தவங்க தமிழச்சி. அதனால் அவங்கள நம்ம இதை நான் விமர்சனம் பண்ணேன்னா, என்னுடைய தகுதிக்கு அது சரியானதாக இருக்காது. அதனால தான் அதை பற்றி நான் எந்த இதுலேயும் இது பண்ணலை. அவங்க 2வது இது ஒரு மிரட்டலாக கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா, இவர் திலீபன் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதால் தான் தாக்கப்பட்டார் அப்படிங்கிறது வெளிப்படை. அவர் வெளிப்படையாக தாக்கப்பட்ட சமயத்தில் கூட சாதாரண பெயிலபிள் அலவன்ஸு. அவரை கைது செய்த இடம் சென்னை. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவரை கைது செய்ததாக காவல்துறை சொன்ன இடம் நாகப்பட்டினம். திருப்பி அவரை பெயிலில் விடுறது கூட அந்த நீதிபதியை ஆட்டோமேட்டிக்காக அவரை பெயிலில் விட்டுருக்கணும். ஆனால் நீதித்துறையும் கூட அதில் ஏன் ஒரு பெயிலபிள் அலவன்ஸில் ஒரு 15 நாட்கள் காவல் அடைப்பு வைக்கிறதுக்கு, சூருட்டி, அதாவது பிணையாளர்களை
துருவி துருவி இது பண்ணது, திருப்பி அதுக்கான ஆவணங்களை கொடுக்க மறுத்தது, இந்த ஆவணங்களை திருப்பி கேட்க போகும்போது மீண்டும் திலீபன் தாக்கப்பட்டது. இதெல்லாம் பார்க்கையில வந்து ரொம்ப நமக்கு வந்து வேதனை அளிக்கக்கூடிய ஒண்ணு. இப்போ சுவாதி கொலை வழக்குல உங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே உதவியா இருந்தது வந்து திலீபன் மகேந்திரன். பல விஷயங்கள், தகவல்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அது வந்து நீங்களும் சொல்லியிருக்கீங்க பல. நம்ம திலீபன் வந்து எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இந்த முகநூல்களில் வர தகவல், இப்போ இதுகள்லாம் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ரெண்டாவது வந்து அவர் வந்து இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அந்த கம்ப்யூட்டருக்கோட நாங்கள் ஓட இயலாத சூழ்நிலையில் அவர் மூலமாக வந்து சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அவங்க தேவையில்லாத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. அவர் தாக்கப்பட்டது போல் அவரை மிரட்டியது போல் என்னையும் கூட தமிழச்சி மிரட்டலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு தாக்குதலுக்கு உள்ளாவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திலீபன் தாக்கப்பட்டது வந்து அவர் வந்து அந்த பகுத்தறிவியாளர்களோட தொடர்புடையது மட்டும் இருந்ததுனால அவர் தாக்கப்பட்டார். இல்லை, இப்போ அதே திலீபன் மகேந்திரன் கைது செய்யப்பட்டு அன்றைக்கு மறுநாள் வந்து தமிழச்சி வந்து ஒரு பதிவிடுறாங்க. என்னன்னா, திலீபன் மகேந்திரனை வந்து போலீஸ் வந்து கைது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கண்டன பதிவிடுறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து உங்களை பற்றி ஒரு பதிவிடுறாங்க. இப்போ வந்து இது உளவியலாக இது என்ன மாதிரியான ஒரு இதை காட்டுகிறது? இது வந்து என்ன, திலீபன் மகேந்திரன் தாக்கப்பட்டது போல் நீங்கள் தாக்கப்படலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். இதை வந்து அவங்க வந்து ஒரு சுவாதீன் கொலை வழக்கில் பொறுத்தவரையில் இதில் ஏதோ ஒரு எனக்கு கிடைத்த விளம்பரம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அது விளம்பரத்துக்காக பண்ணலை. அது 100% சொல்லணும். ஆத்மார்த்த ரீதியாக வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பையன், பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து இந்த காவல்துறையாலும் நீதித்துறையாலும் பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இதில் வந்து இது பண்ணனே தவிர, உதாரணத்துக்கு என்ன செய்யணும், இப்போ சங்கராச்சாரியார் கைது பண்ணாங்க. கைது பண்ண போகிற காலத்தில் வந்து அவரை கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏசி காரில் தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அதுவும் அவர் கார்லேயே தான் அழைச்சிட்டு வந்தாங்க. முன்னும் அவருக்கு வந்து வெளியே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து வாழலையை விரித்து போட்டு அதில் வெளியே இருக்க வச்சாங்க. ஆனால் இவரை போய் வாட்ச் பண்ணுறாங்க. 2 நாளாக வாட்ச் பண்ணாங்க. 3ஆவது நாள் வந்து அவர் தூங்கிக்கிட்டு இருக்காராம். போய் அங்கே போய் பார்த்தா அவரை கழுத்தை அறுத்துட்டு படுத்து கிடக்காரு. நாங்கள் கைது பண்ணோம்காங்க. அது கழுத்தை அறுத்து கைது செய்தாங்க. அதாவது இந்த கைதில் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்க போய் தான் நாங்கள் வந்து இதில் வந்து இறங்கி அதற்கான இது பண்ணோம். அப்படி நிலையில் வந்து யாரெல்லாம் உதவி செய்வார்களோ, இந்த மாதிரி அராஜகத்திற்கு எதிராக உதவி செய்வார்களோ அவர்களெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்தோம். அதே போல் வந்து திலீபன் மகேந்திரனும் அந்த அடிப்படையில் கொஞ்சம் சில உதவிகள் பண்ணார். தமிழச்சியும் சில பதிவிட்டாங்க. அப்படி பதிவிட்ட தமிழச்சி ஏன் திலீபன் மகேந்திரன் பிரச்சனையில் வந்து பதிவிட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. குறைந்த அவங்க நேர்மையானவங்களாக இருந்தால் என்கிட்ட ஒரு வார்த்தை அவங்க கேட்டிருக்கலாம். என்னுடைய எண் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் இப்படி ஒரு பொய்யான தகவலை கொடுக்காங்க அப்படின்னு தெரியல. வந்து எனக்கு அது வந்து இப்போ என்கிட்ட இந்த கொலை சம்மந்தமான ஆதாரங்கள் இருக்குது, இதெல்லாம் நான் வெளியிட தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பதிவிட்டுட்டு வந்தவங்க இப்போ இந்த சிபிஐ மனு வந்து தள்ளுபடி ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு 10-15 நாளாக அவங்க வந்து முகநூல்ல சுவாதி கொலை சம்மந்தமாக பதிவிடுறது கிடையாது. இப்போது இவ்வளோ நாட்கள் அவங்க பதிவிட்டது, கடைசியாக உங்களை பற்றி வந்து இவர் வந்து வழக்கிலிருந்து விலகிட்டார், இவ்வளோ காசு வாங்கிக்கான்னு சொல்லி பதிவிட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த பதிவுகள் எல்லாமே தன்னோட சுய விளம்பரத்துக்காகவும் சமூக வலைதளங்களில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காகவும் தமிழச்சி பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக பதிவிட்டிருக்காங்க. ரெண்டாவது அந்த சம்பவங்கள் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து எதிர்த்தரப்பில் பேரம் பேசிட்டாங்களோ என்னமோங்கிற எனக்கு சந்தேகம் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. நிச்சயமாக வந்து இப்படிப்பட்ட இவங்க வந்து ஏன் வந்து அதாவது சொன்ன ஏற்கனவே ஒன்றரை பார்ப்பனியம் அவங்க நிச்சயமாக வந்து அவங்க பேரம் பேசியிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க வந்து அதை ஒன்று என்கிட்ட கொடுத்துருக்கலாம். இல்லை அவங்க பொது ஊடகங்கள்லேயே பொதுவாக வெளியிட்டிருக்கலாம். என்கிட்ட தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு நேர்மையாளர்களாக இருந்தால் அதை வெளியிட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு என்னை இந்த வழக்கிலிருந்து கலட்டி விடுவதற்கோ என்னை ப்ரொவோகேட் பண்ணுவதற்கோ செய்த வேலை என்பது வந்து அவர்கள் நிச்சயமாக எதிர்தரப்பில் ஏதோ கையூட்டு பெற்றிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்னென்னா, சுவாதி கொலை செய்யப்பட்டு இந்த வழக்கு வந்து ரயில்வே காவல்துறையிடமிருந்து தமிழகம் சட்ட ஒழுங்கு காவல்துறைக்கு மாற்றப்பட்ட பிறகு ராம்குமார் தரப்பில் வந்து நாங்கள் ஆஜராக போகிறோம் அப்படின்னு சொல்லி 17 வழக்கறிஞர்கள் கொண்ட முற்போக்கு வழக்கறிஞர் சங்கம் வந்து இதில் ஆஜரானீங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த முற்போக்கு வழக்கறிஞர் சங்கம் வந்து ஒன்றாக இருந்து செயல்படுகிறதா ராம்குமாருக்கு ஆதரவாக? கண்டிப்பாக ஒன்றா இருந்தால் செயல்படுது. அதில் சில கருத்து வேறுபாடு இருக்குது, என்ன வேறு ஒன்றும் இல்லை. இதை வழக்காக பார்க்கணும்னு சொன்னாங்க. இல்லை வழக்காக பார்க்க இயலாது
இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எங்களுக்குள்ள டிபேட் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். இல்ல இப்போ ஒரு சில தரப்புகள்னால என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, அ அப்போது இருந்த அந்த வழக்கறிஞர்கள் இருந்த ஒற்றுமை இப்போது இல்ல. இவங்களுக்குள்ள வந்து பல பேரங்கள் பேசப்பட்டிருக்கு எதிர் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை இது? நிச்சயமாக வந்து எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து கருத்து முரண்பாடானவர்களாக இருப்பார்களே தவிர கையூட்டு கொடுத்து அவர்களை வந்து விலைக்கு வாங்கவே முடியாது. இந்த முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் உணர்வுபூர்வமானவர்கள், சமூக பார்வை உள்ளவர்கள். இல்லை, நம்ம ஒரு சமூகத்தை விலை பேசுகிற அளவிற்கு அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சொரம்ப மாட்டாங்க. ஆனால் கருத்து விமர்சனங்கள் இருக்கும். 1000 விமர்சனங்கள் வைப்போம். அதில் என்ன நம்ம நல்லதாக கெட்டதாங்க விமர்சனங்களுக்கு நாங்கள் உட்படுத்தப்படுவோம். அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஓடிட்டு இருக்கு. அந்த அந்த விமர்சனங்களுக்கு இடையிலே இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, இதை தாண்டி இப்போ வந்து தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் இதில் வந்து பங்கெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய உமர் கய்யாம்னு சொல்லக்கூடிய முற்போக்கு, அதாவது அவர் ஏற்கனவே முற்போக்கு இளைஞர் அணியில் இருந்தவர். நீங்கள் ஆர்வியல்னு சொல்லக்கூடிய இளைஞர் அணியில் இருந்தவர். அவர் இதில் வந்து பங்கெடுத்திருக்கிறாரு. திருச்சியில் இருக்கக்கூடிய கமருதீன்கிறவர் இதில் வந்து பங்கெடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே வந்து மரிய சான்சன் சொல்லக்கூடிய ஒரு பங்கெடுத்து இதில் செஞ்சிட்ருக்காரு. ஏற்கனவே இப்போ இருக்க வழக்கறிஞர் சங்கத்தோடு இணைந்து இது வந்து ஒரு இன்னும் பலம் பெற்றுக்கிட்டு இருக்கே தவிர எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்குது. இதை நான் எப்படி இந்த வழக்கை வந்து நடத்துவது, எப்படி இந்த வழக்கை நம்ம எதிர்கொள்வது என்பதில் தான் எங்களுக்குள்ள போட்டி இருக்கே தவிர இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தருமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் முற்போக்கு வழக்கறிஞர் சங்கம் என்பது வந்து ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த நபர்கள். அதை நீங்கள் அறிவுஜீவல் என்றைக்குமே வந்து நெல்லிக்காய் முட்டையாக தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் சிதறிக்கிட்டு இருக்குமே தவிர அதுக்காக நாங்கள் எங்களுடைய நெல்லிக்காய் என்றைக்குமே காரம் போகாது. இல்லை அந்த விமர்சனம் வைக்கப்படக்கூடிய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து ராம்ராஜ், குருமூர்த்தி, திரு மார்க்ஸ் ரவீந்திரன், திரு கணேசன் எல்லாமே ஒன்றா இருந்தாங்க. போக 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 பார்த்தா அவங்க யார் எல்லாம் காண போயிட்டாங்க, கடைசியில் ராம்ராஜ் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருது. அதனால தான் நான் அந்த கேள்வி உங்ககிட்ட இல்லை குருமூர்த்தியை நேற்று கூட பேசியிருந்தார். இந்த வழக்கில் வந்து நேற்று கூட ஒரு என்ன மாதிரியான ஒரு சைட்டேஷன் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. மார்ச் முன்னா அவருடைய புதிய அலுவலகம் திறந்திருக்காரு. அலுவலகத்துக்கு கூட என்னை கூப்பிட்டுருந்தார் அலுவலகம் திறப்புலாக்கு. அன்றைக்கு நான் போக இல்லாத சூழ்நிலை இருந்துச்சு. இது சம்மந்தமாக வந்து நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து கருத்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இதை வந்து இடைவிடாத போராட்டத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக வந்து இதை வந்து எங்களுக்குள்ள வேறு மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஏதாவது இந்த ஒட்டுமொத்த கருத்து விவாதத்தில் ராம்குமார் வழக்கில் இல்லை. அதனால் ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையில் அவங்கவுங்களுக்குள்ள இது வந்து எல்லோரும் நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அரசு ஊதியம் பெறுவர்கள் இல்லை, ஏதாவது தொழில் பார்த்து பிழைக்கிறவங்க தான். ரெண்டாவது குறைந்தபட்சம் வந்து நாங்கள் வந்து இந்த முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கவங்க பெரிய வருமானம் தரக்கூடிய ஆட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. குறைந்து அங்கங்கே இருக்கிறதுனால வாழ்க்கை இப்போ போராட்டம்னு இருக்கிறதுனால அந்த போராட்டத்திற்காக வேண்டி கொஞ்சம் அங்கங்கே நேரத்தை செலவிடும் போது அவர்கள் வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்குமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் வந்து இதற்கு நேர் எதிர்மானாகவோ பின்வாங்கவோ அவர்கள் செய்யலை. சுவாதி கொலை சம்பந்தமாக பல ஆதாரங்களை வெளியிட்டு வர்றவங்க வந்து திலீபன் மகேந்திரன் மற்றும் தமிழச்சி அப்படின்ற முகநூல் பக்கங்கள் 2 பேர் தான். இதில் அவன் அதிகமாக குறிப்பிடுற பேர் வந்து கருப்பு முருகானந்தம். இவர் வந்து பிஜேபி நிர்வாகியான கருப்பு முருகானந்தம், அந்த பேர் தான் அடிக்கடி குறிப்பிடுறாங்க. இந்த கருப்பு முருகானந்தம் வந்து உங்களுக்கு முன்பே அறிமுகமானவரா? கருப்பு முருகானந்தம் வந்து நான் வந்து திருத்துறைப்பூண்டியில் நீதிபதியாக இருந்தேன். அப்போ நீதிபதியாக இருக்கையில் அவர் மீது வந்து குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவர் என் முன் நிறுத்தப்பட்டு அவரை நான் ரிமாண்டே பண்ணியிருக்கிறேன். இப்போ அவர் வந்து மிசாவில் வந்தார். மிசாவில் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் என்னையும் இந்த நீதித்துறை தவறான பொய்யான வழக்கு தாக்கல் செய்து கைது செய்து அதை முருகானந்தம் கூட கொண்டு அடைச்சாங்க என்னை. ஆனால் அப்போ முருகானந்தம் வந்து நல்லபடியாக தான் என்னை வந்து பராமரித்தார், பாதுகாத்தாரே தவிர என்னுடைய எதிர்ப்பாகலாம் இருக்கல. முருகானந்தத்துடன் நான் சிறைச்சாலையிலையும் 60 நாள் இருந்திருக்கிறேன். இப்போது அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி தான் திலீபன் மகேந்திரனும் தமிழச்சியும் உங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை வேண்டுமென்றால் என்னை வந்து முருகானந்தத்தை அடைச்சா முருகானந்தவனே வந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு செஞ்சுருக்கலாமே தவிர என்னை வந்து முருகானந்தம் இருக்கக்கூடிய செல்லில் ஒண்டி வைக்கையில் ஒண்டி முருகானந்தம் என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாரு. என்கிட்ட ரொம்ப
கண்ணியமாக நடந்துக்கிட்டாரு. அவருக்கு அளித்த உணவு கூட எனக்கு அளிச்சாங்க. 2வது வந்து அந்த இதில வந்து நான் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடுத்துருந்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உணவு குடுப்பாங்கல்ல, அந்த உணவு வந்து அவருக்கு, முருகானந்தத்துக்கு மற்றும் இன்னும் வந்து அந்த முஸ்லீம் நண்பர்கள் ஒரு 4, 5 நண்பர்களுக்கு குடுத்துருந்தேன். அந்த முஸ்லீம் நண்பர்கள் வந்து உடனடியா வந்து முருகானந்த அறையிலிருந்து அவங்கள்ட்ட பேசி, எனக்காக வந்து அந்த சிறைச்சாலையிலேயே உண்ணாவிரதமெல்லாம் இருந்தாங்க. யாரு இப்போ மாட்டு ரவி போன்ற நண்பர்கள்லாம் எனக்காக வேண்டி உண்ணாவிரதமே இருந்தாங்க. அதனால வந்து அவங்க எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தோனே இவருக்கு தனியா பாதுகாக்கணும், பாதுகாப்பு குடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஏன்னா என்னைய வந்து அவங்க கூட கொண்டு வச்சாங்க. யாரு அந்த முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்களே, அந்த நண்பர்கள் கொண்டு குடுத்தாங்க. ஐயா நீங்க எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடுத்தீங்கய்யா. நீங்க குடுத்த சாப்பாடு தான்யா. அதனால உங்களுக்கு நாங்க பரிந்தளிக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடுக்கல. அதை நீங்க பார்க்கணும். எனக்கு முதல் வகுப்பு உணவு அளிக்கவில்லை. முதல் வகுப்பு சிறைச்சாலை கொடுக்கவில்லை. நான் ஒரு நீதிபதி. என்னைய 3ஆம் தர முறையில் நடத்துனாங்க. அவங்க பாதுகாப்புல வச்சாங்க. இதெல்லாம் எப்போ செஞ்சாங்கன்னா, என்னைய வந்து கடுமையாக துன்பப்படுத்தி, ரொம்ப இது பண்ணி, இதெல்லாம் பண்ண அப்புறம் தான் வந்து இந்த மாற்று ரவியினுடைய போராட்டத்திற்கு பிறகு தான் என்னைய வந்து சிறை நிர்வாகமோ, காவல்துறையோ என்னைய வந்து நல்லபடியா நடத்துச்சு. சிறை நிர்வாகத்தை விட மோசமா தண்ணி நடத்துனது காவல்துறை தான். இப்போ இவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நீங்களும் திரு ராமராஜ் அவர்களும், கருப்பு முருகானந்தமும் முன்பே அறிமுகமானவர்கள், நல்ல பழக்கத்தில் இருக்கவங்க. இவங்க இதுவும் இல்லாம தொடர்ச்சியாக நீங்க வந்து இந்த கேஸ்ல செய்தியாளர் சந்திப்புலயும் சரி, மத்த எல்லா விஷயத்துலயும் சரி, தமிழச்சியினுடைய கருத்துக்கள் வந்து நியாயமானவைன்னு தான் சொல்றீங்களே தவிர, அதுல கருப்பு முருகானந்தம்ன்ற ஒரு பேர் வந்து அவர் வந்து எந்த இடத்துலயுமே எல்லா இடத்துலையுமே தவிர்த்துட்டு வர்றாரு திரு ராமராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சமூக வலைதளங்கள்ல பலமா முன் வச்சுட்டு வராங்க நிறைய பேர். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எனக்கு வந்து நான் ஆணித்தரமா வந்து நிரூபிக்காத வரைக்கும், ஆணித்தரமா வந்து தெரியாத வரைக்கும் நான் யாரையும் முழுமையான குற்றச்சாட்டு பண்ண இயலாது. ஏன்னா ஒரு எதிர் தரப்பு வழக்கறிஞர். ஆனால் எனக்கு இன்னும் சில இடங்கள்ல இருந்து கொலை செய்த நபர்களை தான் பார்த்ததாக சில தகவல்கள் வந்து வேறு தமிழச்சி போன்று வெளிநாட்டிலேருந்து எனக்கு வேறு தகவல்கள் வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கையில் நான் வந்து கருப்பு முருகானந்தத்தை வந்து நான் தீர்க்கமாக தெரியாத வரைக்கும் நான் சொல்ல இயலாது. கருப்பு முருகானந்தம் எனக்கு முன்னே தெரிந்தவர் என்றாலும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையுடையவர். நான் வந்து மார்க்சிய கொள்கையை உள்வாங்கியவன். படிக்கிற காலத்துலையும் சரி, வழக்கறிஞராக இருக்க காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து மக்கள் யுத்த குழுவில் நான் வந்து மக்கள் யுத்த குழுவுக்கு ஆதரவாக இருந்த ஆள். மக்கள் யுத்த குழுவினுடைய வழக்கறிஞராகவே இருந்த ஆள். நெல்லை மாவட்டத்துக்குள்ள மக்கள் யுத்த குழு நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் மக்கள் யுத்த போராளிகளுடைய வழக்குகளையும் எடுத்து நடத்திய நான் வந்து ஒரு முக்கியமான ஆள். ஆனால் அதனால் வந்து என்னுடைய கொள்கையும் அவருடைய கொள்கையும் ரொம்ப நேர்முரணானது. அதற்காக வந்து அவர் ஒரு மனிதர், நான் ஒரு மனிதர். கொள்கை ரீதியாக நாங்கள் முரண்பாடு இருக்கனால அவரை நான் சந்தித்து பேசக்கூடாது, இது கூடாது அப்படின்லாம் கிடையாது. சிறைச்சாலையில் இருக்க நான் அவரை பார்த்து பேசினது. அதுக்கு பிறகு நான் அவரை பார்த்து பேசிக்கிட்டே இல்லை. இப்போ அவர் ஆர்எஸ்எஸ்ல பெரிய தலைவராக இருக்கார், எல்லாம் இருக்காரே தவிர இது நாள் வரை நான் அவரை சந்தித்து பேசினதே இல்லை. அதுக்காக வேண்டி அவர் வந்து அன்றைக்கி சிறையில் மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கிறது, அந்த மரியாதையை நான் வந்து ஒரு அதனால தான் வந்து தமிழச்சி வந்து உங்களுக்கு எதிர்த்தாக்குதல் விடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஏன் நீங்கள் வந்து பெரியார் ராஜாஜியும் முரண்பட்ட கருத்துள்ளவர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது இல்லையா? நீங்கள் அப்போ அவர் வந்து தலைவராக இருக்கவங்க பேசிக்கலாம். ஒரு பட்டியலின சாதியை சேர்ந்தவர் வந்து ஒரு அறிவுஜீவியாக இருந்தால் அவர் ஒருத்த பேசக்கூடாதா? ஏன் நான் தான் முதல்ல சொன்னேன். அவங்க வந்து ஒன்றரை பார்ப்பனியர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. அவங்க பேசுனா அது நியாயம். நான் அதுக்காண்டி கருப்பு முருகானந்தம் கொள்கையோட நான் உடன்பாடாகி ஓடிடலையே அவரோட. என்னைக்கு கருப்பு முருகானந்தம் கொள்கை ரீதியாக எனக்கு எதிரி தான். கருப்பு முருகானந்தம் இந்த கொலையில் அவர் சம்மந்தப்பட்டிருப்பின் நிச்சயமாக அவரை தண்டனை வாங்கி கொடுப்பதில் இந்த தமிழச்சியில் யாராக இருந்தாலும் அதில் நாங்கள் முன்னிப்போம். ஏன்னா இப்போ இவர் கருப்பு முருகானந்தம் வந்து இப்போ இவர் சொல்கிற மாதிரி வந்து திலீபன் மகேந்திரன் மாதிரி என்னை பயமுறுத்திட முடியாது. ஏன்னா நான் ஒரு தனி நபர் அல்ல. நான் ஒரு மார்க்சிய இயக்கத்தை சேர்ந்தவன். அதை தாண்டி வந்து நான் வந்து ஒரு வலுவான பின்புலத்தை கொண்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பதிவு எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீடு போனதும் அவங்க உங்களுக்கு வந்து பின்னடைவாக வந்துருச்சு. அதுக்கு அடுத்து சிபிஐ மனு போட்டும் அதுவும் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையலை. இப்போ அடுத்த கட்டமாக என்ன முயற்சி எடுக்கலான்றீங்க இந்த கேஸில்? நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். இந்திய அரசியல் சட்டத்தை மிகவும் உயர்வாக நேசிப்பவர்கள். ஆனால் நீதித்துறையோ காவல்துறையோ வந்து இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கலை. அதை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லுவோம், அவ்வளோதான்.
இதை போய் நாங்கள் போய் இதில் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு விரோதமாகவோ இதோ செய்ய முடியாது. ஏன்னா ஒருவேளை அவர்கள் கூட அந்த நீதிபதிகள் கூட வந்து பார்ப்பனிய தன்மையில் இருக்கிறதுனால அம்பேத்கர் வந்து இந்த இதை வடிவமைச்சதுனால இந்த அரசியல் சட்டத்துக்கு ஏன் கட்டுப்படணும்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். இல்லை இப்போ ஏற்கனவே ஒரு ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்கிட்டே தான் சொல்லியிருந்தீங்க. என்னென்னா அவர் திரு பிஎன் பிரகாஷ் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பானது. இந்த இந்த நீதிமன்ற என்பது வந்து சாமானியர்களுக்கு எட்டாத தூரத்தில் இருந்துட்டு இருக்கு. அதான் இங்கே பிரச்சனையே. சாமானியர்கள் வந்து அதாவது நீங்கள் உயர்நீதிமன்றத்தை பார்க்கீங்க, உயர்நீதிமன்றத்தில் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாரும் உள்ளே வந்து போக முடிஞ்சுச்சு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் உள்ளே வர முடியும், எல்லாரும் உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து நீதிமன்றம் வந்து பாதுகாப்பற்றதாக, அதாவது சாமானியர்களுக்கு பாதுகாப்பற்றதாக இருக்குது. இது குறிப்பிட்ட உயர் ஜாதிக்காரர்களுக்கும், உயர் ஜாதிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களும் காசு பணம் உள்ளவர்களுக்காக மட்டும்தான் நீதிமன்றம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோப்பாவும்னு சொல்லக்கூடிய கண்ணதாசன் பாடலுக்கு இணங்கத்தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோப்பாவும், அது எதாக இருந்தால் அதனால் வாங்கலாம். அந்த பாட்டில் சொல்லுவான், கண்ணையாம் சீதையாம் கற்பாமானமாம்னு சொல்லிட்டு, காசு இருந்தால் வாங்கலாம் ஐயோப்பாவுங்க மாதிரி. காசு இருந்தால் நீதித்துறையில் என்னன்னாலும் வாங்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட தீர்ப்பையும் வாங்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நீதித்துறையின் மேலும் நீதிமன்றத்தில் மேலும் நீங்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு வரீங்க. இது வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தாதா? அது நீதிமன்றத்தில் வந்து பொய்களை நீதிமன்றத்தை பற்றிய பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சா தான் பாதகத்தை ஏற்படுத்தும். அதுதான் நீதியரசருக்கு ஒரு கிருஷ்ணயர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நீதிமன்றங்கள் நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, நீதியை அவர்களிடம் விட்டு விடுவதற்கு நீதி அவ்வளவு சாமானியமானது அல்ல அப்படிம்பார். ஆனால் நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறது காரணம், நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ ஊழல் நீதிபதிகள் இன்றைக்கி வந்து வெளியே அப்பட்டமாக இருக்குது. அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நீதிபதிகளை விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை விமர்சனம் பண்ண முடியாது, நீதியை விமர்சனம் பண்ண முடியாது, ஆனால் நீதிபதிகளை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நீதிபதிகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்காங்க. நீதிபதிகள் விமர்சனத்திற்கு குரலில் வந்து நீதிபதியை பற்றி விமர்சனம் பண்ணல, அவர் சொல்லணும் நான் ஒழுக்கமானவன், நான் நேர்மையானவன், நேர்மையாக இருந்தேன்னு சொல்லி அவர் மக்கள் மத்தியில் நிரூபிக்கணுமே தவிர அதை விட்டு என்னை எப்படி பேசலான்னு கேட்கக்கூடாது. கேட்டார்னா அவர் நீதிபதிக்கே தகுதியற்றவில்லை. அதைத்தான் நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீதிபதிகள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் தான் நான் நீதிபதிகளை விமர்சனம் செய்கிறேனே தவிர நீதி தேவதையை விமர்சனம் செய்யவில்லை. ராம்குமார் தாயார் புஷ்பம்மாள் வந்து போட்டிருந்த மனுவும் தள்ளுபடி ஆயிடுச்சு, சிபிஐ மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கிறது. இந்த கேள்வியை தவிர்த்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு அடுத்ததாக நீங்கள் என்ன மாதிரியான அதான் இதில் வந்து நான் வந்து என்னென்றால் காவல்துறை இப்போ தான் கொஞ்சம் வந்து தன்னுடைய மனச்சாயோடு இருக்குமோ என்ற கேட்க வந்தேன். விசாரணை எப்படி மனச்சாயோடு இருக்குமோ என்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா நீதி யாராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் ஒருவரை வந்து ஒரு கொலை குற்றத்திற்கு தண்டிக்க வைக்கிறதுக்கு வந்து யாருக்கும் வந்து மனசு இருக்காது. எவராக இருந்தாலும் சரி, அவன் எதிரியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நேர் விரோதியாக இருந்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்களை யாரையும் தள்ளிவிட மாட்டாங்க. அதனால் அவர்களுடைய மனம் ஏதோ ஒரு குற்ற உணர்வை உறுத்தி இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் வந்து அவர்களை நான் விமர்சிக்கவோ இல்லை அது சம்மந்தமாக நான் பேசுவது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன்.